ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி குழம்பு சிம்பிளாக எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான சைடிஷாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு அது கூட 4-5 பல் முந்திரி, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பை ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/4 மூடி தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், சும்மா அரைச்சிங்கனாலே போதும், தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 4-5 பல் பூண்டு எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எல்லாமே கோல்டன் ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் தண்ணியாட்டவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நல்லா கிரேவி மாதிரியும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கடல மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்னதாக கட்டி இருந்தால் கூட இதில் கரைஞ்சிரும். போட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி குழம்பு ரெடி. இது இட்லி தோசைக்கு சைடு சூப்பராக இருக்கும். கடல மாவு ஊற்றுனதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.